ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் வந்து சண்டே எடுத்தது. இந்த ஃபுல் டே எங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த விளாக்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த லாங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. வீடியோ பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். உனக்கு முடி வேணும்? போதுமா இவ்வளோ வரைக்கும்? அம்மா மாதிரி இத்தனூண்டா கட் பண்ணிக்கலாமா? பாத்தியா? அழகா இருக்கு. உங்களோட போனிடெயில் ரொம்ப அழகா இருக்கு. பாப்பா, அண்ணன் இல்லாம வீட்டுல இருக்க உனக்கு போர் அடிக்கலையா? ஏமா அப்படி சொல்ற? சரி உட்கார், அம்மா உனக்கு தோசை எடுத்துட்டாரு. கிஷோரும் அவங்க அப்பாவை வந்து முடி வெட்டுறதுக்காக கடைக்கு போயிட்டாங்களா. நானும் பாப்பாவும் மட்டும் தான் வீட்டில் இருந்தோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் வந்து வச்சு கொடுத்துட்டேன். கடைக்கு போயிட்டு வரும்போதே ஏதாவது வந்து சண்டே நம்ம வீட்டில் இருக்கும்போது பப்ஸு இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெங்காய போண்டா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்போவுமே சண்டே நான் வந்து லேட்டாக எழுந்திக்கிறதுனால காலையில் சாப்பாடு வந்து சாப்பிட மாட்டேன்னா, அதனால் இன்றைக்கி டீயும் அந்த வடையும் வந்து வச்சு சாப்பிட்டேன். அன்றைக்கி வந்து நாங்கள் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோமா. அப்போ வந்து ஹார்லிக்ஸ், இந்த உமன்ஸ் ஹார்லிக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு 330 ரூபா வரும்னு நினைக்கிறேன். அந்த ஹார்லிக்ஸ் 200 தானே. அதனால நான் அதை எடுத்துகிட்டு இதை வச்சுட்டு வந்துட்டேன்னா அவங்க என்கிட்ட சொல்லி பார்த்தாங்க, உனக்கு தான் அது வாங்கணும்னு தோணுதில்ல, ஏன் ரேட்டை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கா, வாங்குன்னு சொல்லிட்டு. நான் இந்த ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வந்து 2-3 நாள் கூட ஆகலை. அதே என்ன டப்பா காலியாகலை, வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. எனக்கு அது சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அன்பு தொல்லை தாங்க முடியாமல் வந்து குடிச்சு தான் ஆகணும். இன்னைக்கு வந்து இவங்களை எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போங்கன்ட்டு 2-3 நாளாக வந்து ஒரே தொல்லை. சரி, மீன் வந்து வாங்கிட்டு வந்தாங்களா, குழம்பு வச்சுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அது டைம் ஆயிரும். அதனால் எப்படி இப்போ மணி 12 மணி ஆயிடுச்சு. இன்னும் நான் குழம்பு வச்சுட்டு மணி 1:30 ஆயிரும். அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்ட்டு ஸ்விம்மிங் பூல் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துருந்தோம். அதனால் அரிசி அப்புறம் புளி எல்லாமே வந்து உரைச்சாச்சு. போன தடவை போனப்போ வந்து என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு தெரியாமல் சும்மா போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடய போயாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஈரத்தோடு தான் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்தோம்மா. அதனால் இந்த டைம் வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு, டவலு எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டேன். இந்த பிள்ளை பாருங்கள், நான் நடந்து வர்றதை கிண்டல் பண்ணிவிட்டு முன்னாடியே வருது. நான் வந்து கொஞ்சம் நம்ம சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து முடிச்சு வச்சுருவோம். வந்து சமைக்க மட்டும் தான் வந்து செய்யணும். அது இல்லாமல் அங்கே போய் நான் குளிக்க மாட்டேன்னா எனக்கு அந்த 1 மணி நேரம் பொழுது கழிக்கிறதே பெருசாக இருக்குது. இவங்களெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இவங்களோட பொருட்களுக்கெல்லாம் நம்ம தான் உட்காந்து காவல் காத்துட்ருக்கு. போன டைம் வந்து கிஷோரும் பாப்பாவும் வந்து குளித்தாங்க. இந்த டைம் வந்து அவங்க அப்பாவும் போகிறாங்களா, எங்கே இருக்குதுன்னு போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். ஒரு வீடியோ ஸ்விம்மிங் பூலுக்கு புளியோதரை கொண்டு போடுமா பத்தியா பாப்பாவோட. அது பாலட்டு போலாமா? போட வண்டியில் உட்கார நமக்கே இடத்துல பாலை கொண்டு போ, கட்டப்பை கூட புளிசோரை கொண்டு போடிட்டு இருக்கா பத்தியா பாப்பா. ஜாலியா இது என்ன டான்ஸுமா? எங்க தள்ளி நின்னாட தெரிய முடியாது கேமரால. புதுசா ட்ரை பண்ணுவா சஞ்சனா. நம்ம தள்ளுடா. எவ்வளோ அழகா இருக்கு. இப்போல்லாம் பிள்ளைங்க பெருசாயிட்டாங்களா. நாங்கள் 4 பேர் எல்லாமே உருவம் பெருசு. 4 பேர் வண்டியில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நாங்கள் வந்து கொஞ்சம் லாங்கில் போகிற மாதிரினா நான் பிள்ளைங்க 2 பேரையும் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் போயிடுவோம். இது கொஞ்சம் பக்கத்தில் தான் அப்படிங்கிறதுனால வண்டியிலே வந்து போயாச்சு. போன டைம் வந்து வேறு இடத்துக்கு போயிருந்தோம். எனக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா தென்னை மரமெல்லாம் இருந்துச்சா. தண்ணியை பார்த்தோன்னே எல்லாருக்குமே குளிக்க ஆசை வரும். எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் வேறு வழி இல்லை.
அவங்கெல்லாம் ஜாலியாக குளிக்கங்க. நான் வந்து இங்கே பாப்பா மட்டும் வந்து இந்த சைடு விளையாடிட்டு இருந்தாளா, கிஷோரும் அவங்க அப்பா வந்து அந்த பக்கம் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. நான் பாப்பா கிட்ட கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் வந்து அங்கே 2 3 குட்டீஸ் இருந்தாங்க, அவங்க கூட கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு அப்படியே வந்து 1 மணி நேரம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போன மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு தான் வெளியில் வரும்போது என்னடா வெளியில் வர சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. குட்டீஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா வாங்குறாங்க, அப்புறம் பெரியவங்களுக்குலாம் வந்து 150 ரூபா வாங்குறாங்க. ஆனால் ரேட்டு வந்து பரவாயில்ல தான். அவங்க எல்லாருக்கும் இன்னும் ஒரு 1 மணி நேரம் குளிக்க விட்டாலும் வந்து குளிப்பாங்களாட்டிருக்கு. எனக்கு தான் நம்ம வாங்கி வச்ச மீன் என்ன கதியில் இருக்குமோ போய் சமைக்கணுமே. அது இல்லாமல் இங்கே உட்கார்றதுக்கு இடமில்லையா, ஃபுல்லாக வந்து வெயில் வேறு. நின்றுட்டே இருந்து எனக்கு கொஞ்சம் எரிச்சல் ஆயிடுச்சு. ஃபோனும் உட்காந்து பார்க்க முடியாது, இல்லைன்னா கூட பேசாமல் ஏதாவது வந்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டாவது இருந்திருப்பேன். ஒரு வழியாக 1 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு வந்தோமா, அதுக்கப்புறம் தான் வந்து கடகடன்ட்டு வந்து சாப்பாடு செஞ்சு அப்புறம் வந்து சாப்பிட்டோம். அவங்களுக்கு குளித்ததுக்கு அதுக்கும் நல்ல பசி ஆயிடுச்சு. வரும்போது வந்து ஐஸ்கிரீம் வந்து வாங்கி கொடுத்து அப்படியே வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்தாச்சு. உள்ளேயுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியிலையுமே வந்து இடம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்கும் அப்படின்ட்டு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் வந்து இன்றைக்கி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு யாராச்சும் திட்டுவாங்களோ அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வறுவல்னு சொல்லிட்டு தனியாக வந்து சமையலும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அப்படியே குளிச்சுட்டு அப்படியே போய் சாப்பிட்டு வரலாம். கொஞ்ச நேரம் இதை சமைக்கிற அக்காட்ட போய் பேசிகிட்டு இருந்தேன். குளிமா இங்கே தானே இருக்கேம்மா. சரி, டைவ் அடிக்க தெரியுமா உனக்கு? அடிக்க தெரியுமா? நீங்கள் 2 பேரும் இங்கே வந்துட்டீங்களா? இங்கே பயமா இல்லையா? இதுக்குள்ளே போய் சாப்பிட்றக்கு ஓப்பன் பண்ணு. அதுக்குள்ளே சேர் டேபிள்லாம் போட்டிருக்கா. அப்போ ஜாலியா இங்கே பார். ஆமாம் ஆமாம், இப்போ படுத்த டைம் நானும் வரேன். குழம்புலே ரொம்ப ஈஸியான குழம்பு வந்து மீன் குழம்பு தான். அதனால் வந்தது கடகடன்ட்டு வந்து மீன் குழம்பு வந்து வச்சுட்டு சாப்பாடு குக்கரில் தானே வைக்கிறோம், நம்ம என்ன அடுப்பாக ஊத போகிறோம். அதனால ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே வந்து சமையல் வேலையெல்லாம் வந்து முடிச்சாச்சு. சமையல்லாம் கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறமா நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். மீன் மட்டும் தான் வந்து பொரிக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் வந்து அப்படியே தோசைக்கல்ல மீனையும் வந்து போட்டு வச்சாச்சு. இந்த வீடியோ வந்து பிப்ரவரி மாதம் எடுத்தது. ஜனவரி மாதம் நாங்கள் வந்து ஒரு 2 இடத்துக்கு போனோம். நானும் பாப்பாவும் வந்து குரு பூஜைக்கு போனோம். அதுக்கப்புறமா ஒரு எக்ஸிபிஷன் வந்து போயிருந்தோம். அந்த 2 வீடியோவுமே வந்து எடிட் பண்ணாமல் இருக்குது. கிட்டத்தட்ட நான் இப்படியெல்லாம் வந்து எடிட் பண்ணாமல் வீடியோ போடாமல் வந்து இருக்க மாட்டேன். இப்போ ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. இந்த லாங் வீடியோஸ் எல்லாம் வந்து போட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரத்துக்காவது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு வந்து நினைப்பேன். அது இல்லாமல் வந்து பெருசாக எனக்கு இப்போ வந்து வீடியோஸ் வந்து போடுறது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வேலைக்கு போய் அதுவே நம்ம டயர்டாகி வரோமா. அது இல்லாமல் வீடியோஸ் போட்டால் அதிலேருந்து ஒரு வீடியோவுக்கு வந்து ஒரு 50 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். அது இல்லாமல் வந்து இந்த 50 ரூபாய்க்கு போயிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எப்படி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும்னா அந்த ட்ரைபாடை தூக்கிக்கிட்டே வந்து லாங் வீடியோஸ்க்குலாம் அந்த மாதிரி தானே இருக்கும். ட்ரைபாடை தூக்கிக்கிட்டே வந்து அலையிற மாதிரி இருக்கும். 50 ரூபாய்க்கு இந்த கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே வந்து சத்தம் போடுவாங்களா, நீ வேலைக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேங்க, சும்மா அந்த ஃபோனை தூக்கிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால் ஷார்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் எனக்கு வந்து ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். ஷார்ட்ஸுக்கு வந்து காசு வராது, இருந்தாலும் வந்து நமக்கு வந்து ஒரு டெய்லி ஒரு வீடியோ போட்டோம், அதில் வந்து ஒரு கமெண்ட்ஸ் படித்தோம், அந்த மாதிரி கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஷார்ட்ஸ் மட்டும் வந்து போட்டுருப்பேன். அதுவும் சில நேரம் வந்து என்ன ஆகும்னா, எனக்கு வந்து கொஞ்சம் அப்படியே வந்து 5000 சப்ஸ்கிரைபர்லேயே இருக்காங்களா, அப்படியே வந்து கொஞ்சம் டல்லாகிடுவேன். ஏன்னா 2 வருஷம் ஆச்சு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி. ஆனால் எனக்கு வந்து என்ன நம்பிக்கையில் போடுறேன்னா, எப்படி வேணாலும் வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சி வந்து பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அதில் நமக்கான வெற்றி வந்து இருக்கும். அது என்றைக்கா இருந்தாலும் சரி. இப்போ இர்ஃபான்லாம் எடுத்துக்கோங்களேன், அவங்களாம் வந்து ஒரு 8 வருஷமாக வீடியோ போட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிருக்காங்க. நமக்கு ஃபேமஸ் எல்லாம் வேண்டாம்,
ஓரளவுக்கு வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு நம்மளால் வந்து இப்போ வேலைக்கு போயிட்டு அது ஒரு சம்பளம், ஏதோ ஒரு வீடியோ போட்டு அதில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு படிப்பு ஏதோ ஒரு செலவுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து கொஞ்சம் ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணது. முதல்ல எல்லாம் ரெகுலராக வீடியோஸ் போடும்போது ஒரு மாதம் வந்து ஒரு 1500 அந்த மாதிரி வந்து எனக்கு இதில் யூடியூப்பில் வந்து காசு வருமா அப்படின்றப்ப வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு சம்பளம் 10,000, இது ஒரு 1500 அந்த மாதிரி இருந்துச்சு. வர வர பார்த்திங்கன்னா 300, 200 இந்த மாதிரி. இது என்னடா கொடுமை, நமக்கு வந்து சோதனைன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறதே வந்து அப்படியே வந்து விட்டுட்டு, எதுலேயுமே நமக்கு வந்து ஒரு வெற்றி இருந்தால் தானே அது நோக்கி வந்து நம்ம போய்கிட்டே இருப்போம். ஒரே என்னடா அடி மேல் அடி விழுந்தால் நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஃபோனை தூக்கி போட்டு கம்முன்னு பேசாமல் டிவியை பார்த்துட்டு இல்லைன்னா வந்து படுத்துக்குவேன். ஆனால் அப்படின்றப்ப வந்து எனக்கு கொஞ்சம் வந்து மைண்டு டிஸ்டர்பாக தான் இருக்கும். வழக்கம் போல் வீடியோஸ் வந்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வந்து எனக்கு நான் எதை பற்றியுமே திங்க் பண்ண மாட்டேன். அடுத்த நாள் என்ன வீடியோ எடுக்கலாம் அந்த மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். பூ வந்து உதிரி பூ இருந்துச்சா, அதனால் எனக்கு வந்து பூ வந்து கட்ட தெரியாது. நான் காலைல தான் கட்டுவேன். பாப்பா வந்து எனக்கு 2 பூவாக வந்து வச்சு கொடுத்தா அதெல்லாம் வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து ரசம் மட்டும் வைக்கணும், ரசம் வச்சு மீன் பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு. நம்ம வந்து நைட்டே பாத்திரத்தை கழுவி வச்சா தான் காலையில் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாலும் கிச்சனுக்கு போகிறப்ப வந்து கிச்சன் கொஞ்சம் நீட்டாக தான் நமக்கு சமைக்க முடியும். துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு, அள்ளி போட்டாச்சு. இப்போ வந்து நமக்கு மடிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல, அதனால் இவங்க 2 பேருக்கு வந்து போட்டி வச்சுருக்குது யார் எவ்வளோ துணி மடிப்பாங்க அப்படின்ட்டு. பாப்பானாலும் ஒரு பிரயோஜனமாக மடிக்க, இங்கே பார்த்திங்களா நம்மளே இதை எண்ணத்தை மடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு நம்பர் கணக்கில் வந்துடும். 2 சாக்ஸ் மடித்தா அது 2 அப்படிங்கிற கணக்கில் வந்துடும். அதனால் தேடி தேடி இந்த மாதிரி சின்ன பொருளாக எடுத்து மடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து ரசம் வைக்கிறதுக்காக வந்தாச்சு கிச்சனுக்கு. இப்படி தான் பார்த்திங்கன்னா எனக்கு சண்டே வந்து வீட்டிலேருந்து அந்த மாதிரி வந்து போகும். வெளியில் ஜாஸ்தி போகிறதுக்கு வந்து எனக்கு பிடிக்காது. ஏன்னா சுற்றிட்டு வந்துட்டு அடுத்த நைட்டு படுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எழுந்திரிச்சு அடுத்த நாள் வேலைக்கு போக முடியாது. இப்போது சனிக்கிழமை அந்த மாதிரி நம்ம வெளியில் போனோம்னா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் தான் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு பஸ்ஸும் ஒத்துக்காது, வாமிட்டு வரும். அதுவும் இல்லாமல் சுற்றுறதே எனக்கு அந்தளவுக்கு வந்து பிடிக்காது. அதனால் எனக்கு சண்டே வீட்டிலேருந்து அந்த துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீடு க்ளீன் பண்ணுறது, துடைக்கிறது, இந்த மாதிரி நல்லா சமைச்சு சாப்பிட்றது, நல்லா படுத்து தூங்கிடுவேன். இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்து என்னோட ஒரு நாள் வந்து நான் வந்து போக்கிடுவேன். ஆனால் வந்து பிள்ளைங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், அம்மா வீட்டில் ஒரு நாள் தான் வீட்டில் இருக்காங்க, வெளியில் எங்கேயுமே கூட்டு போக மாட்டேங்காங்களா அப்படின்னு இருக்கும். அதோட அதிகபட்ச ஆசை வந்து என்ன, ஒரு கடைக்கு கூப்பிட்டு போய் ஒரு காளான், பேல்பூரி, அப்புறம் ஐஸ்கிரீமு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து போதும். அதனால் வந்து ரொம்ப அது வேணும் இது வேணும் அப்படிலாம் அடம் பிடிக்கிற பிள்ளைங்க வந்து கிடையாது. அதனால் நாங்கள் வந்து பேசி பிளான் பண்ணி வச்சுக்குவோம், மாதத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து வெளியில் போய்க்கலாம் அப்படின்ட்டு. இப்படி தான் எனக்கு வந்து சண்டே வந்து போச்சு. என்னோடய விலாகை வந்து நீங்கள் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து அக்கா உங்களோட விலாகை வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தொடர்ந்து கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து சாரி சொல்லிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு லாங் வீடியோவாவது போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதோட இந்த விலாகை வந்து முடிச்சுக்கலாம். நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் விரும்பி பார்ப்பீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய், டேக் கேர்.